இப்ப நமக்கு தெரியுது செந்தில் பாலாஜி ஒருத்தர் இல்லை இதை நிர்வகிச்சது. தேர் இஸ் த கேங் அப்படின்னு தெரியுது. உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய டாஸ்மார்க் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க் மது அருந்தக்கூடிய அந்த பாரோடைய லைசன்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே முடிவு பண்றது அரசு சாராத மூன்றாம் நபர்ன்றது இப்ப வெளிச்சத்துக்கு வந்தது. திமுகவுல கொள்ள அடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு முதல் மரியாதை, அவ்வளவுதான் அதோட பாலிசி. நான் பார்த்த வரைக்கும் அதுல ஏவா வேலுவை மிஞ்சறதுக்காக நான் இருக்கேன்னு காட்ட அண்ணன் இன்னைக்கு செந்தில் பாலாஜி வந்தாங்க. அவங்க இத்தனை கேஸ்ல நீங்க சொல்ற மாதிரி பிளைட் புடிச்சு வாய்தா அட்டன் பண்றாங்க. எந்த அளவுக்கு வலதுகரமா ஏவா வேலுக்கு இருந்த ஜெயக்குமாரோட மனைவி ஏவா வேலு சிங்கப்பூர்ல இருந்த உடனே போய் எதுக்காக செங்கோட்டையன் அமைச்சரை பார்த்தாங்கன்ற கேள்வியைத்தான் போன நேர்காணல நான் கேட்டிருந்தேன். அப்போ எந்த ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில இன்னைக்கு அவங்க கட்சியில சேர்ந்திருக்காங்க அப்படின்றதையும் நாம பார்க்கணும். ஏவா வேலுவுக்கு அரசாங்கத்தின் மூலம் தான் சம்மன் போகணும்ன்ற அவசியம் இல்ல. உங்க கவலையை நீங்க மறந்துருங்க. இனி நீதிமன்றமே சம்மன் அனுப்புன்றதுல நீங்க தைரியமா நம்பலாம். சேகர் பாபு அண்ணனுக்கு கோபாலபுரம் அப்படின்னு முன்னாடி சொல்லக்கூடிய இடமும், முன்னாள் முதல்வரா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இல்லம் இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டை இல்லத்திலேயோ உரிய மரியாதை இல்லை அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருது தமிழக பாஜகவின் ஆன்மீக மற்றும் ஆலய பிரிவு மேம்பாட்டு பிரிவின் இணை அமைப்பாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டி எஸ் சங்கர் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு கண்டிப்பா நீங்க ஒரு வழக்கறிஞர் இந்த செய்தியை பார்த்த உடனே பரவாயில்ல, தாவேகா அரசு ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதுக்காக முனைப்பா இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா இன்னைக்கு செந்தில் பாலாஜி ஏற்பாடு பெற்றுதான் இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு 41 இடங்கள்ல இடி அதாவது டிவிஏசி இன்னைக்கு ஒரு முக்கியமான லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ள போயிட்டு ரெய்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுல 7 பேர் மேல முக்கியமான எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. முதல் A1 குற்றவாளி செந்தில் பாலாஜி தான். ஜாமீன் கேட்டாரு, கொடுக்கல, மனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழக அரசோடது என்னவாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஆமா, இது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கத்தான் போறாங்க தாவேகா அரசு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா கரூர் சம்பவம் தான் தாவேகாவோட அரசியல் பயணத்துல ஒரு திருப்பு முனை அப்படின்றது நாம எல்லாருக்கும் தெரியும். சோ அதற்கு மூல காரணமா ஆனவர் செந்தில் பாலாஜின்ற அடிப்படையில இந்த வழக்குகள் எல்லாம் நகர்ந்துகிட்டு இருக்குன்றது என்னுடைய பார்வை. சோ அதனால செந்தில் பாலாஜி புனிதமானவர் அப்படின்ற சர்டிபிகேட்லாம் நம்ம கிட்ட இல்ல. செந்தில் பாலாஜி அமைச்சரா இருக்கும்போது செய்த அத்தனை குற்றங்களுக்கும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான் ஒவ்வொரு தமிழகனுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய எண்ணங்களாக இருக்கும். இதுல குறிப்பா இந்த கரூர் கேங் அப்படின்னு ஒரு கரூர் கேங் இருக்கு. சோ அந்த கார்த்திக், ரமேஷ் இவங்க எல்லாம் எப்படி அவருக்கு துணையா இருந்தாங்கன்றது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த கேங்கு இங்க எல்லாமே வெளிச்சத்துக்கு வரணும். இதனால பலன் அடைஞ்ச அத்தனை பேருமே வெளிச்சத்துக்கு வரணும்ன்றதுதான் தமிழக மக்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு. ஒரு முனைப்பு காட்டியிருக்கு தாவேகா அரசு. அந்த முனைப்பு பழிவாங்கலா இல்லாம ஒரு நியாயமான அரசு எடுக்கக்கூடிய அனைத்து சட்ட நடவடிக்கைகளுக்கும் மக்கள் எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரியான ஒரு முடிவுரை இருக்குன்ற அடிப்படையில கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். டாஸ்மார்க் முறைகேடுல இந்த டெண்டர் போட்ட விஷயத்துல பாக்ஸா பெரிய இதை கொள்ளையடித்து இருக்கிறது கரூர் கேங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கப்படுது. ஆனா இதுல ஏற்கனவே டாஸ்மார்க் விவகாரத்துல திமுக ஆட்சியிலேயே கண்டிப்பா ஒரு சிறைக்கு செல்வார் அப்படிங்கிற மாதிரி அறப்போர் இயக்கம் பெரிய ஒரு விஷயத்த செஞ்சாங்க. ஆனா அதை பத்தி பெருசா எதுவும் இல்லை. ஆனா வழக்கவே ஒரு மெத்தன போக்காதான் கையாளுவாங்க அப்படிங்கிற மாதிரி தாவேகா அரசு மேலேயுமே ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார். ஆமா, டாஸ்மார்க் அப்படின்றது ஏதோ குபேரன்ட்ட இருந்து அவிழ்த்து விடப்பட்ட ஒரு மூட்டை மாதிரி இந்த திமுக அரசுக்கு கிடைச்ச பொருள் அப்படின்றதுல மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ஏன்னா
திமுக எப்படியெல்லாம் சம்பாதிச்சா நம்ம கஜானா நிரம்புன்றதுல டாஸ்மார்க் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமா இருக்கு. டாஸ்மார்க்ல ஒரு டாஸ்மார்க்ன்றது ஒரு உதாரணம் தான் அந்த திமுக அரசை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு அமைச்சருக்குமே யார் அதிகப்படியான லஞ்சங்களை பெறுறாங்கன்றதுலதான் அதுல போட்டி இருந்ததை நம்ம எல்லாரும் கண்கூட பார்த்திருக்கோம். ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அதிகப்படியா கோபாலபுரத்தை திருப்திப்படுத்துறாரா, இல்ல ஏவாவேலு அந்த இடத்தை மிஞ்சி போறாரா அப்படின்ற போட்டிகள் பல இடத்துல இருந்துச்சு. அதன் அடிப்படையில தான் ஏவாவேலு, செந்தில் பாலாஜி, அண்ணன் நேரு, துரைமுருகன் அளவுக்கு இப்ப பட்டியல் நின்றுகிட்டே போகுது. அரசின் பிடியில சிக்கியிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில. இதுல குறிப்பா டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் கொள்ளை அடிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு முடிவாக தான் இந்த நான் பார்க்கிறேன். டாஸ்மார்க்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றோமா, டாஸ்மார்க்ல சேல்ஸ் செய்யக்கூடிய, அதாவது விற்பனையாளர்னு ஒருத்தர் இருப்பாரு, சூப்பர்வைசர்னு ஒருத்தர் இருப்பார். இவங்களே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு டாஸ்மார்க் இருக்கு அப்படின்னா அதற்கு வழிகோலியது செந்தில் பாலாஜி தான். ஒவ்வொரு விற்பனையாளருமே குறைஞ்சது ஒரு நாளைக்கு நாம ஒரு 5000 இருந்து 10,000 சம்பாதிச்சு ஆகணும்னு, ஒவ்வொரு சூப்பர்வைசருமே குறைஞ்சது நாம 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் ரூபாய் பார்க்கணும்னு ஆசைப்படுறது. அதுவும் முக்கியமான நகர பகுதிகளில், அதாவது அந்த அதிகப்படியான விற்பனை ஆகக்கூடிய கடைகளை இல்லீகலா பார் நடத்துறதாகட்டும், அங்க இருக்கக்கூடிய பாருக்கு உண்டான உபகரணங்கள், எந்த நேரத்திலையும் அங்க கிடைக்கக்கூடிய சரக்குக்கு உண்டான விலை, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருட்களுடைய இரட்டிப்பு விலை, இதையெல்லாம் தாண்டி எந்த ஒரு இன்வாய்ஸுமே இல்லாம இறக்கப்படக்கூடிய சரக்குக்கு காசு தனியா டாஸ்மார்க்கு போகாம அந்த ஒரு சம்பந்தப்பட்டவங்களுக்கு போறதுக்கு உண்டான ஏற்பாடு, இதை எல்லாத்தையும் ரொம்ப 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 கவலைப்பட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இதை தமிழக அரசு மக்கள். இதை ஈடி கையில எடுத்தாங்க. இன்னைக்கு அது எஃப்ஐஆர் இங்க கையில வந்து நிக்குது. இப்ப நமக்கு தெரியுது செந்தில் பாலாஜி ஒருத்தர் இல்லை இதை நிர்வகிச்சது. தேர் இஸ் த கேங் அப்படின்னு தெரியுது. டெண்டர் விடுற முறையா இருக்கட்டும், கொள்முதல் முறையா இருக்கட்டும், லாரி சப்ளை பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட் முடிவாகட்டும், உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய டாஸ்மார்க் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க் மது அருந்தக்கூடிய அந்த பாரோடைய லைசன்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையுமே முடிவு பண்றது அரசு சாராத 3ஆம் நபர்ன்றது இப்ப வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த போக்கு தான் தமிழகத்துல மக்களுக்கு எரிச்சலை உருவாக்கியது. அவங்க யார் அதிகப்படியா ஒரு அடியாட்கள் மூலயமா வசூல் செஞ்சு தராங்கன்றத அடிப்படையில தான் இந்த கடந்த ஆட்சி நடந்திருக்குன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். ஆக இவங்க எல்லாமே சட்டத்தின் முன் நிறுத்தப்படணும், அவங்க நிச்சயமா தண்டிக்கப்படணும்ன்றதுதான் தமிழக மக்களாகிய எங்களுடைய கோரிக்கை. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மட்டும் கிடையாது, ஏவாவேலு அவர்களுக்கு லஞ்ச ஒழிப்பு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு நெஞ்சொலி வந்துருச்சு. அடுத்தது வந்து KN நேரு எப்ப வந்து அரசு ஆக போறாங்கிற பயத்திலேயே வந்து அவர் இருக்கிறாரு. இன்னைக்கு அடுத்தபடியாக பாத்துட்டீங்க அப்படின்னா இதுல முக்கியமாக பெயர் அடப்பிடக்கூடியது இப்போ தாவேக்காவில் போய் இணைந்த மீனா ஜெயக்குமார் அவர்களுடைய பெயர். அவங்கதான் முக்கியமான பினாமியே ஏவாவேலுக்கு அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே நீங்க கடந்த நேர்காணல சுட்டி காட்டுறீங்க, இன்னைக்கு நீங்க பேசின அந்த நேர்காணலோட சேர்த்து அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே வெளியே வரும் பொழுது கண்டிப்பா இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு தெரிஞ்சுதான் தாவேக்காக்கு ஆளுங்கட்சிக்கு போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் கிளம்புது. இதுல சந்தேகம்லாம் கிடையாதுமா, இதெல்லாம் சந்தேகம்லாம் கிடையாது. ஆமா, என்ன தின்னா பித்தம் தெளியும் அப்படின்றது இந்த பழமொழி எதுக்காக பொருந்தும்னா, மடியில கனம் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இப்ப செய்யற செயலை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். வழக்கு இருக்கிறவங்க, வழக்கு போட போறவங்க, இவங்க எல்லாம் ஆளுங்கட்சிக்கு தனக்கு உறவு வேணும்னு எடுக்கிற இந்த முனைவுகள், இந்த முன்னெடுப்புகள் மக்கள் மத்தியில
இவங்களுடைய அப்பட்டமான போலித்தனத்தை உருவாக்கி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து காட்டு. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி மீனா ஜெயக்குமார் அவங்களுடைய கணவர் ஜெயக்குமார் ஏவாவேலுடைய நெற்றிக்கண்ணா இருந்து சொத்துக்கள்ல குவிச்சு கொடுத்தவர் அப்படின்ற அடிப்படையில நான் பல வீடியோக்களை சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா திருவண்ணாமலையில நடந்த அத்தனை திமுக நிகழ்ச்சிகளுக்கும் இடம் வழங்கியவர் அந்த ஜெயக்குமார். அவர் அந்த அளவுக்கு பெரிய கோட்டீஸ்வரம் கிடையாது, அந்த அளவுக்கு மக்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வேண்டப்பட்டவரும் கிடையாது கடந்த அரசாங்கத்துக்கு. ஆக அத பாலமா இணைச்சவர் அண்ணன் ஏவாவேலு. சோ அப்ப அந்த அண்ணன் ஏவாவேலு எப்படி அந்த மீனா ஜெயக்குமாரோட இணைஞ்சாருன்றது ஒரு சுவாரஸ்யத்தை நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். 2022 ஏவாவேலுவா செந்தில் பாலாஜா அப்படின்றதுதான் இந்த டாஸ் போட்டு பார்க்கக்கூடிய அளவுல அதிகார பலம் மிக்கக்கூடியவர், வருமானம் மிக்கக்கூடியவங்க யார் அப்படின்ற ஒரு போட்டி இருந்துச்சு. அதன் அடிப்படையில தான் அன்னி மீனா ஜெயக்குமார் அவங்க பொது வெளியிலே பேசியிருப்பாங்க. செந்தில் பாலாஜி கிட்ட வேணும்னா உங்க மனைவிக்கு வேணா நீங்க சீட்டு வாங்கி கொடுங்கன்ற அளவுக்கு பொது வெளியில பேசின வீடியோக்கெல்லாம் இப்ப நீங்க பகிர்ந்திருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. என்ன ஓரங்கற்றார் செந்தில் பாலாஜி? எதனால ஓரங்கற்றாருன்னா, ஏற்கனவே இவங்க இருந்த தொடர்புல இருந்து விலகி புதுசா ஒரு தொடர்புக்கு இவங்க போறாங்க அரசியல் பாதையிலன்னு சொல்லுறதுனாலதான் செந்தில் பாலாஜி அன்னைக்கே இவங்களை ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சார். ஆனா இவங்க காட்டுல மழை பெய்யுற விதமா செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கும் இவங்க கை ஓங்குற அளவுக்கு ஏவாவேலு அண்ணனுடைய உறவு இவங்களுக்கு இருந்ததுனால இவங்க கை ஓங்குற அளவுக்கு அதிகார பலமும் கிடைச்சது. அந்த அதிகார பலத்தினுடைய வெளிப்பாடு சாட்சி திருவண்ணாமலையில இருந்த அருணாச்சலம் சுகர் மில்லுடைய இடத்தை ஏவாவேலு சார்பாக ஜெயக்குமார் எடுத்தாருன்றதா எங்க ஊர் மக்கள் பேசுகிற பேச்சு. அதனாலதான் ஏவாவேலு முன்னெடுத்த அத்தனை நிகழ்ச்சிகளும் அந்த இடத்துல நடந்துச்சு. அந்த இடத்துக்கு ஏவாவேலு துறையா இருந்த நெடுஞ்சாலைத்துறை எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம சாலைய சொந்த அரசாங்க செலவுல போட்டு கொடுத்தாங்க. அத மிகப்பெரிய ஒரு வருமானம் உள்ள இடமா மாத்தணுன்றதுக்காகத்தான் அந்த இடத்துல பைபாஸையே கொண்டு போறதுக்கு ஏவாவேலு திட்டம் போட்டிருந்தார். அது இன்னமும் மக்களுக்கு எல்லாருக்கும் எரிச்சல இருக்கும். அதுல எத்தனை பேரு கழுத்துல கத்தி வைக்காத குறைய அந்த இடத்துக்கு போகக்கூடிய வழிய கரையம் கொடுத்தாங்கன்னு என்கிட்டயே வந்து வழக்கா கொடுத்திருக்கிற மக்கள் இருக்காங்க. பயிரையே ராத்திரியோட ராத்திரியை அழிச்சு அதுல பாதை போட்டாங்க ஏவாவேலோட அடியாட்கள் அப்படின்னு என்கிட்ட வழக்கு கொடுத்தவங்களும் இருக்காங்க. அது நானு பொதுவெளியிலேயே சொல்லியிருக்கேன். ஆக அப்படி ஒரு மீனா ஜெயக்குமார், அதாவது ஜெயக்குமாருடைய இடத்துக்கு ஏவாவேலு சாலை போட வேண்டிய அவசியம் அவங்களுடைய நெருக்கமா கூட இருக்கலாம். எந்த அளவுக்கு தன்னுடைய சொத்தை பாதுகாக்க ஜெயக்குமார் ஒத்துழைக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் பேர்ல இருக்கிற சொத்துக்கு ஏன் துறையை பயன்படுத்தி வழியை உருவாக்குறன்ற ஒரு உடன்படிக்கை அவங்களுக்குள்ள எட்டப்பட்டிருக்கலாம். அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனா எத்தனை முறை அந்நியார் ஜீவாவேலுக்கும் எத்தனை முறை மீரா ஜெயக்குமாருக்கும் மோதல்கள் அப்படின்றது கூட அந்த ஊர்ல பேசப்பட்டது. ஏன் மோதிக்கிட்டாங்கன்ற விவரத்தை தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. அது பொது வெளியில சொல்லக்கூடியது இல்ல. ஆனா அரசியல் வந்துச்சுன்னா பொது வெளியில பேச வேண்டிய ஒரு விஷயம் தானே. ஏன்னா ஜீவாவேலுக்கும் ஏன் மீனா ஜெயக்குமாருக்கும் சண்டை வந்துச்சுங்கிறது தெரியணும்ல மக்களுக்கு. ஒருவேளை கார் கொடுத்து வச்சிருந்த விவகாரமா கூட இருக்கலாம். அது என்ன காரு, ஏன் காரு, எவ்வளவு ரூபாய் காரு, அதெல்லாம் கூட பொதுவெளிக்கு வந்தா தப்பா தான் போகும். அதனால அது வேண்டானே மறுப்போம். ஒருவேளை இந்த இடத்த அதுதான் அது மக்களுக்கு புரியும். நாம ஒன்னும் அந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கு திமுகவுடைய வாழ்க்கை வரலாற்று பாதையை எடுத்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. திமுகனா ஒரு பிராண்டிங். அந்த பிராண்டிங் என்ன மாதிரி நான் சொல்ல மறுக்கிறேன்றத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா தே ஹாவ் த ஓன் ட்ரெடிஷன் பிராண்டிங் திமுகவை பொறுத்த வரைக்கும். அந்த அடிப்படையில சண்டை வந்துச்சான்லாம் எனக்கு தெரியாதுமா. ஆனா அது எப்படி அங்க அந்த பேச்சு உலா வச்சு அந்த திருவண்ணாமலை பகுதியிலன்னு எனக்கு தெரியல. என் காதுக்கு வந்ததை சொல்றேன். ஆனா
எந்த அளவுக்கு வலதுகரமா ஏவாவேலுக்கு இருந்த ஜெயக்குமாரோட மனைவி ஏவாவேலு சிங்கப்பூர்ல இருந்த உடனே போய் எதுக்காக செங்கோட்டையன் அமைச்சரை பார்த்தாங்கன்ற கேள்வியை தான் போன நேர்காணல நான் கேட்டிருந்தேன். அப்போ எந்த ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில இன்னைக்கு அவங்க கட்சியில சேர்ந்திருக்காங்க அப்படின்றதையும் நாம பார்க்கணும். திமுகவுடைய மாநில பொறுப்பு வரைக்கும் இருந்தவங்க, அத்தனை மந்திரியையும் நினைச்ச மாத்திரத்துல சந்திக்கக்கூடிய தகுதியில இருந்தவங்க மீனா ஜெயக்குமார். அவங்களுடைய சோசியல் மீடியாவை பார்த்தா அப்பப்பா என்ன உங்களுக்கே பொறாம வரும். ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய உங்களுக்கே பொறாம வரும். அந்த அளவுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸா இருந்தவங்க எந்த பொறுப்புமே வழங்கப்படாத நிலையில தாவேகாவுக்கு தனக்கு ஒரு அட்டைக்கார்டை போட்டிருக்காங்க, ஒரு உறுப்பினர் அட்டை போட்டிருக்காங்கன்னா அதுல ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கலான்னு மக்கள் பேசிக்கிறாங்கம்மா. அந்த சூட்சமம் ஏவாவேலோட கைதோட நின்றுமா, இல்ல அது மீனா ஜெயக்குமார் வரைக்கும் கட்சியில சேர்ந்தாலும் விடமாட்டேன்னு கைது பண்ணுவாங்களான்றத அரசாங்கம் தான் சொல்லணும். மீனா ஜெயக்குமார் போனதுக்கு செந்தில் பாலாஜிக்கு இப்போ ஏன்னா ஜாமீன் 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 எத்தனை ஜாமீனுக்கு போய் எங்க ஆஜர் ஆகுறதுங்கிறத வந்து அங்க போகணுமா இங்க போகணுமான்னு இந்த பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு படத்துல வந்து ரொம்ப சலுப்பா முடியலப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி அப்படி அனுமார வாழ் மாதிரி நீண்டுகிட்டே போகுது அவருடைய வழக்குகள். ஆனா அதே போல ஏவாவேலு சிக்கிட்டாருன்னா நம்மளும் அடுத்தடுத்து போயிடுவோம். அந்த பயத்திலேயே செங்கோட்டையனை போய் சந்திச்சிருப்பாங்க. இன்னைக்கு உறுப்பினர் பெரிய பதவி வேணா உறுப்பினர் கார்டு மட்டும் போதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில தான் இன்னைக்கு ஓபிஎஸ் கூட வந்து விஜய் அவர்களை சந்திக்க போறதா ஒரு செய்தி கூட இருக்கு. அடுத்தடுத்து நம்ம தான் அடுத்த டார்கெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி உலா வருது. இது எப்படி தமிழக அரசு தாவேக அரசு எப்படி கையாளும்? நிறைய அரசியல வெளிப்படையா பேச முடியாதுன்றதுனாலையும், ஆனா மக்களுக்கு கொஞ்சமாவது தெரியணுன்ற அடிப்படையிலேயே நான் இதுக்கு பதில சொல்றேம்மா. அம்மா, செந்தில் பாலாஜி ஏதோ திமுகவினுடைய தொடக்க நாள்ல இருந்து தலைமுறையா திமுகவில் இருந்தவர் கிடையாது. சந்தர்ப்பத்துக்காக திமுகவுக்கு போனவர். ஏவாவேலு ஏதோ திராவிட கழகத்தினுடைய நான் மூச்சுன்னு சொல்லி தன்னுடைய கொள்கைக்காக அண்ணாமலையார் கோவில் வாசல் கூட மிதிக்காதவன மார்த்தற்ற ஏவாவேலு ஏதோ அத வாழ்நாள் முழுக்க கடைபிடிச்சிட்டு வந்தவர்ன்றதெல்லாம் போலித்தனம். ஏவாவேலு போகாத கோயில் இல்ல, ஏவாவேலு பண்ணாத பூஜை இல்ல, ஏவாவேலு கட்டாத கோவில் இல்ல அப்படின்ற அளவுக்கு இப்ப பேர் எடுத்திருக்கார் பாவம். ஆனா பேச்சு மட்டும் திமுகவுல கொள்ள அடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு முதல் மரியாதை, அவ்வளவுதான் அதோட பாலிசி. நான் பார்த்த வரைக்கும் அதுல ஏவாவேலுவை மிஞ்சறதுக்காக நான் இருக்குன்னு காட்ட அண்ணன் இன்னைக்கு செந்தில் பாலாஜி வந்தாங்க. அவங்க இத்தனை கேஸ்ல நீங்க சொல்ற மாதிரி பிளைட் புடிச்சு வாய்தா அட்டன் பண்றாங்க. ஆனா யார மிஞ்சறதுக்காக செந்தில் பாலாஜி மெனக்கெட்டு கேஸ் வாங்கினாரோ அவருக்கு இப்பதான் கேஸுகள் ஆரம்பிக்க போகுது. அந்த வழக்குகள் ஒன்னொன்னா ஆரம்பிக்கதான் போகுது. அதற்காகத்தான் தூதா இந்த அம்மா இருப்பாங்களோன்னு உங்க கணிப்பு எனக்கு காதுல கேக்குது. அது என்ன உண்மைன்றது அண்ணாமலையாருக்கு தான் வெளிச்சம். அப்படியே போனா கூட ஏதோ இந்த அரசாங்கம் நினைச்சா ஏவாவேலுவை கைவிட்டுறலான்ற மாதிரியான நினைப்புகள் தமிழக மக்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஏவாவேலுடைய குற்றத்திற்கு நேரடியான ஆதாரத்தோட உரிய நீதிமன்றத்துல எல்லாரும் ஆல்ரெடி போய் மனுக்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதனால அரசோட நடவடிக்கையால மட்டும்தான் இனி ஏவாவேலு தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ற நினைப்பு இல்ல. அரசாங்கமே அவரோட கைகோத்தா கூட ஏவாவேலு தண்டிக்கப்படுவது உறுதின்றதுல நான் உறுதியா இருக்கேன். நீதிமன்றம் நிச்சயம் எங்களுடைய சாதாரண இந்த பாமரனுடைய உண்மைத்தன்மையை ஒத்துக்கும், அதற்காக அவர் தண்டிக்கப்படுவார்ன்றதுல நான் தெளிவா இருக்கேன். லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட எஃப்ஐஆர்ல இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கு. ஏவாவேலுடைய வழக்கு என்ன நிலையில இருக்கு இப்ப வரைக்கும் தெரியல. இது அடுத்தது எப்படி சார்? செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பிச்ச மாதிரி அவங்களுக்கும் சம்மன் அனுப்புவாங்களா? ஏவாவேலோட வழக்கு நேத்து தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நேத்து முந்தா நேத்து தான் வந்திருக்கு. அது திருப்பி ஆகஸ்ட் மாசம் ஹைகோர்ட்ல போட்டிருக்காங்க. அதுல அறப்போர் இயக்கமும் ஒரு பார்ட்டியா சேர்த்துக்கிறதுக்காக மனு தாக்கல் செஞ்சிருக்கிறதா எனக்கு தகவல். என்னுடைய வழக்கறிஞரையும் அதுல நீங்க இணையணும். ஏவாவேலுடைய கேரக்டர், அவர் ஒரு அபிச்சுவல் அஃபண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது தொடர் குற்றவாளி. ஒரு திருடனை தொடர்ந்து ஒரு 4-5 வழக்குல திருடனா
நாம கைது செஞ்சா அவருக்கு பேரு ஹாபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் சொல்லுவாங்க. அதே பழக்கம் உள்ளவர். ஏவாவேலு இதே பழக்கம் உள்ளவர்ன்றத ஆதாரபூர்வமா நான் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யறதுக்காக என்னுடைய மனுவையும் நான் அதுல சேர்க்க சொல்லி என்னுடைய வழக்கறிஞரை கேட்டிருக்கேன். அதுல நானும் ஒரு பார்ட்டியா இறங்குவேன். அவருடைய அத்தனை ஆதாரங்களையும் நீதிமன்றத்துல சமர்ப்பிப்பேன். ஒவ்வொரு வழக்கையும் தனித்தனியாகவும் தாக்கல் செய்யறதுக்கு நான் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆல்ரெடி தாக்கலும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சோ அதனால ஏவாவேலுவுக்கு அரசாங்கத்தின் மூலம் தான் சம்மன் போகணுன்ற அவசியம் இல்லை. உங்க கவலையை நீங்க மறந்துருங்க. இனி நீதிமன்றமே சம்மன் அனுப்புன்றதுல நீங்க தைரியமா நம்பலாம். எல்லா அமைச்சர்களுமே முன்னாள் அமைச்சர்கள் ஒரு பதபதத்தோட பதட்டத்தோட பயத்தோட நடுக்கத்தோட இருக்காங்க. அறிவாலயமே அலறிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம சேகர் பாபு ஐயாவை காணோம். ஏன்னா கொளத்தூர்ல நம்ம ஐயா தோத்துட்டாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு கதறி அழுத சேகர் பாபு அவர்கள் இன்னைக்கு இவிஎம் மிஷினை சரி பார்ப்பு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சேகர் பாபு எங்க போயிட்டாரு? ஏன்னா இந்த நில மோசடிகள் எல்லாம் வரும்பொழுது ஆள் அட்ரஸ காணாம இவரு. ஆமா, இப்போ எனக்கு கிடைச்ச தகவலுக்கு சேகர் பாபு அண்ணனுக்கு கோபாலபுரம் அப்படின்னு முன்னாடி சொல்லக்கூடிய இடமும், இப்போ நம்ம முன்னாள் முதல்வரா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இல்லம் இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டை இல்லத்திலேயோ உரிய மரியாதை இல்லை அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. அவருடைய தோல்விக்கு காரணம் இவர்தானு குடும்பத்துக்குள்ளேயே குற்றம் சாட்ட அளவுக்கு அவருடைய நடவடிக்கை அமர்ந்திருக்குன்றதையும் என் காதுக்கு கேட்டிருக்கு. ஆகையினாலதான் அவருடைய இந்த ஒளிவு வாழ்க்கை, திரைமறைவு வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் போயிருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் கொள்ள அடிச்சாங்கன்ற ஒரு சந்தேகத்துல நடவடிக்கை எடுக்க சொல்லி மக்களோ நாங்களோ தமிழ் அரசோ வேலை செய்யுது. அவரெல்லாம் கொலை பழிக்கு ஆளாயிருப்பாரோன்ற அளவுக்கு அவருக்கு பின்னணி இருக்கு. ஆக இந்த முன் வராததுக்கு காரணம் நமக்கு சப்போர்ட் இல்லாத நேரத்துல நாம வாயை திறந்தா, ஏதாவது நம்ம ஃபைல திறந்துட்டா ஏகப்பட்ட பிரச்சனையில நாம மாட்டிக்க வேண்டி வரும், ஏகப்பட்ட வழக்குல மாட்டிக்க வேண்டி வரும். அதெல்லாம் ஏதோ பொருளாதார குற்றமா இல்லாம நமக்கு ஒரு மனிதனுக்கு குற்றம் இழைத்த ஒரு வழக்காகவே அது நம்ம மேல பாஞ்சிரும்ன்ற பயத்துல கூட அவர் பதுங்கி இருக்கலாமா. ஆனா அவர் வெளிச்சத்துக்கு வந்தே ஆகணும். உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு ஆகணுமா. அதனாலதான் இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஆனா இவங்க சொல்ற பேச்சு இருக்கு பாருங்க, எப்பப்பா மடியில கணம் இல்ல, மடியில கணம் இல்ல. என்னடா நீங்க மடியில கட்டி வச்சீங்க? நீங்க வச்சத மொத்தத்தையும் பக்கத்துல இருக்கிறவன்ட்ட தலைமையில தானடா வச்சிருக்கீங்க. இவன் மடியில கட்டி வச்சிருக்கீங்க. ஒருத்தன் கூத்தியா வீட்டுல கொடுத்து வச்சிருக்கான், ஒருத்தன் கூடர்தான் வீட்டுல கொடுத்து வச்சிருக்கான், ஒருத்தன் மாம மச்சான் வீட்டுல கொடுத்துருக்கான், ஒருத்தன் மல்லிகை கடையில கொடுத்து வச்சிருக்கான், ஒருத்தன் ரியல் எஸ்டேட்ல கொடுத்து வச்சிருக்கான், ஒருத்தன் அபார்ட்மெண்ட்ல கொடுத்து வச்சிருக்கான், ஒருத்தன் துபாயில கொடுத்து வச்சிருக்கான், ஒருத்தன் ஃபாரின்ல கொடுத்து வச்சிருக்கான், ஒருத்தன் லண்டன்ல கொடுத்து வச்சிருக்கான், ஒருத்தன் சிங்கப்பூர்ல கொடுத்து வச்சிருக்கான். எவன்டா மடியில கட்டி இருக்கீங்க? எவன் மடியில கட்டி இருக்கீங்க? எங்க தலையில தான்டா கட்டி இருக்கீங்க. எங்க தலையில தான் கட்டி இருக்கீங்க. நீங்க வாங்கின 10 லட்சம் கோடியும் தமிழ்நாட்டு மக்களுடைய தலையில இருக்கு. ஆனா அதனுடைய பலன் பூராமே உங்க சொந்தக்காரங்கிட்டே உங்க பினாமியோடைய சொத்தா போய் உங்க கையில மாட்டிக்கிட்டு இருக்கு. ஆக இவங்க மடியில கணம் இல்லைன்றத மக்கள் தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். நான் வச்சுக்கலைங்க, எல்லாத்தையும் பக்கத்துல கொடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அமைச்சர்கள் தான் இந்த மடியில கணம் இல்லைன்னு வாயை திறக்கக்கூடிய ஏவாவேலு ஆகட்டும், இன்னைக்கு பேசின செந்தில் பாலாஜி ஆகட்டும். ஆனா இவங்க மடியில மட்டும் கணம் இல்லவே இல்லை. ஆனா இவங்களை சுத்தி இருக்கிறவன் மடி, இவனுங்க சுத்தி இருக்கிறவன் கையை, இவன் சுத்தி இருக்கிறவனுடைய தலை, இவன் சுத்தி இருக்கிறவனுடைய குடும்பத்துல இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைகளுடைய சொத்து, இது எல்லாமே இவனுங்க மடியில இருக்க வேண்டிய கணத்தை இறக்கி வச்சிருக்கானுங்க. அவ்வளவுதான். ஆக இந்த பாரங்கள் எல்லாமே தமிழக அரசு தயவு செஞ்சு அரசுடைமை ஆக்கிடணும். அவங்களால வலி தாங்க முடியல. தயவு செஞ்சு அந்த பாரத்தை தமிழக அரசு இறக்க முன் வரணும்ன்றத எங்களுடைய வேண்டுகோள்.